ஹலோ கைஸ், வணக்கம் மக்களே. லேட்டஸ்ட் எபிசோடில் பார்த்தீங்கன்னா இங்கே தமிழ் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. தனக்காக சிபி வந்துட்டு தவி தூக்கி போட்டுட்டாருன்னு நினச்சி சந்தோஷமாக இருக்கிறாங்க. உண்மையிலே லவ் பண்ணுறாருன்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் சிபி கோவப்பட்டு தவி திட்டிகிட்டு இருக்க கேடி நீ இவ்வளோ கோவப்பட்டுக்கூடாது, என்ன இருந்தாலும் அவன் நம்ம ஃப்ரெண்டு, அவன் எப்படி தமிழ் மேலே கை வைக்கலாம் அப்படி இப்படின்னு ஒரு நார்மலாக தமிழ் பேரையே சொல்லிட்டு இருக்கிறாரு. கேடி கிண்டல் பண்ணுறாரு. யாரோ ஒருத்தர் சொன்னாங்க தமிழை பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு, ஆனால் வார்த்தைக்கு வார்த்தை தமிழ் 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 தமிழ்னு தான் சொல்லிகிட்ருக்காரு. இப்போது நீயும் தமிழ் லவ் பண்ணுறிய அப்படின்னு கேட்க, அதெல்லாம் இல்லைடா நீ வேறு. அப்போ அந்த டிவைஸ் சொன்னது, அந்த டிவைஸில் ஏதோ கோளாறாகிட்டு இருக்கு, அக்யூரஸி வரல போல இருக்குது அப்படின்னு சொல்லி, அது எப்போ எல்லாருக்கும் வந்துச்சு, உனக்கு மட்டும் தப்பாக வருங்க. அதுதான்டா ஏன்டா ஒரு தப்பு டிவைஸுக்கு தெரிஞ்ச விஷயம் உனக்கு தெரியலான்னு கலாய்ச்சிட்டு இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இங்கே கேடி வந்துட்டு போயிட்டு இவங்கக்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க, ஜனம்மா கிட்ட. அந்த டிவைஸுக்கு தெரிஞ்சது கூட சிபிக்கு தெரியல. அம்மா என்ன பண்ணுறது, என் பேரண்ட்க்கு அதை புரிய வைக்கணும், கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சு பண்ணுற மாதிரி அவங்க ஒரு பக்கம் சொல்லிகிட்ருக்காங்க. மறுநாள் வந்துட்டு ஏதோ மீட்டிங்னு சொல்லிட்டு ஜனம்மா கிளம்புறாங்க. சிபியோ தமிழோ நீங்கள் போய் நமக்கு வேண்டாம், இப்போ தானே உடம்பு கொஞ்சம் தேறி இருக்குது, நாங்கள் பார்த்துக்குறோம், ஆடிட்டிங் முடிஞ்சோடனே நாங்கள் போகிறோன்னு சொல்கிறாங்க. இல்லை நீங்கள் ஆடிட்டிங் பாருங்கள், அதுவும் முக்கியம் தான், நான் போய் மீட்டிங் அட்டன் பண்ணிட்டு வரேன்னு சொல்லிட்டு வாசல் கிட்டே வராங்க. அப்போ அவங்க கால் தடுக்கிது. அப்புறம் பதறி போய் சிபியும் தமிழும் வந்து தண்ணி கொடுத்து இது பண்ணுறாங்க. ஒன்றும் இல்லை, இதுக்கெல்லாம் பயந்து உட்காந்துட்டே இருக்க வேண்டியதான், நம்ம முன்னேறி போக முடியாதுன்ற மாதிரி ஜனமா சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்டு 2 பேருமே யோசிச்சுட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம். அப்புறம் வண்டியில் போயிட்டுருக்க ஜனமா கார் வந்துட்டு ரிப்பேர் ஆகிடுது. நான் ரோட்டில் நின்றுட்டு டிரைவரை வந்துட்டு என்னன்னு பார்க்க சொல்லிவிட்டு இவங்க ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக ஒரு லாரி வேகமாக வருது. அந்த பக்கம் அந்த தமிழோட அம்மா அவங்க அம்மா வந்துட்டு லாரி இடிச்சிருமோன்னு பயந்துட்டு ஓடி வந்த அம்மா அப்படின்னு இழுத்து விட்டுட்டு அவங்க போயிட்டு கீழே விழுந்துடுறாங்க. அப்போ அவங்களுக்கு அடிபட்டு ரத்தம் வந்து மயக்கமாயிடுறாங்க. அதை அவங்க தான் தன்னோட பொண்ணுன்றதை பார்த்தவங்க ஜனம்மா அப்படியே ஷார்ட்டாகி போயிடுறாங்க. அப்புறம் எல்லோரும் அந்த ஆட்டோ பிடிச்சி அவங்கள ஏற்ற ஜனம்மா கூட இது பண்ணிக்கிட்டு பிடிச்சிட்டு அவங்க அப்படியே சாய்ச்சிட்டு போகிறாங்க. சின்ன வயசு அவங்க எல்லாத்தையும் யோசிச்சு பார்க்குறாங்க. அவங்க வந்து கல்யாணம் பண்ணிட்டு போகிறது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுறாங்க. அங்கே போய்ட்டு அட்மிட் பண்ணிவிட்டு ரத்தம் தேவைப்படுது அப்படின்னு சொன்ன உடனே வந்துட்டு நான் தரேன், என்னோடய ப்ளட் குரூப்பும் அதே தான் அப்படின்றத ஜனமாக சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் தமிழ் சிபியும் வந்து என்னாச்சுன்னு காட்டுறாங்க. ஒன்றும் இல்லை, யாரோ ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ரத்தம் கொடுக்க உள்ளே போகிறாங்க. யாரான்னு தமிழ் பார்த்தா அவங்க அம்மா பார்த்தோன்னே கதறிடுறாங்க, அழுதுடுறாங்க. சிபி கிட்ட சொல்ல வந்துடுறாங்க. ஆனால் அப்புறமா மறைச்சிடுறாங்க. யாரோ தெரியாதவங்க பாவம், அவங்களுக்கு ஃபேமிலி இருக்குன்னு வந்து அழுகுறாங்க. ஒன்றும் இல்லை, அவங்களுக்கு சரியாயிடும், அவங்க சரியாகிற வரைக்கும் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சிபி வந்துட்டு ஒரு பக்கம் சொல்லி விட்டுறாரு. ஆனால் அவரை பார்க்க விடாமல் நீங்கள் போய் ஜனமா ரிப்போர்ட் எடுத்துகிட்டு வாங்க, அவங்களுக்கு என்ன அதிர்ச்சியில் என்ன இதுவாக இருக்க போது போயிட்டு அவங்கள கூட்டிகிட்டு வந்து, அதாவது அவங்கள செக் பண்ணிட்டு போயிடலான்ற மாதிரி சொல்லி தமிழ் வந்துட்டு இது பண்ணுறாங்க. சரின்னு சிபி அவங்க கிளம்பிடுறாரு. இவங்க ப்ளட்டும் கொடுத்துட்டு வந்துடுறாங்க. கொடுத்துட்டு வந்தோடனே அவங்க ஃபேமிலி எல்லாருமே வந்துடுறாங்க. ஏதாச்சும் ஜனமான்னு சொல்லிட்டு எல்லோரும் ஓடி வந்து இது பண்ணி கேட்க சேதுவெல்லாம் அழுகுறாரு. ஒன்றும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன், நாங்கள் போக வேணாம் தானே சொன்னேன் ஜனமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் அழாத, நான் நல்லா தான் இருக்கேன், சரி வாங்க கிளம்பலான்னு சொல்லிட்டு சிஸ்டர் வந்து சொல்கிறாங்க. அவங்க பேஷண்ட் கண் முடிச்சிட்டாங்க, எல்லாம் பார்க்கறதெல்லாம் பார்க்கலான்னா இல்லைன்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ அவங்க தமிழோட அம்மா ஓடி வராங்க உள்ளேருந்து. கான்ஷியஸ் வந்துட்டனால அம்மா அப்படின்னு சொல்லிட்டு, இதை பாரு, உனக்கும் எனக்கும் என்றைக்கும் வரும், முடிஞ்சு போச்சு, நீ யாரோ நான் யாரோ தான், என் மானத்தை வாங்கிட்டு போனவெல்லாம் எனக்கு பொண்ணாக முடியாதுன்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமாக சொல்லி இது பண்ணாங்க. தமிழ் ஒரு பக்கமாக அவங்க அம்மா ஒரு பக்கமாக அப்படியே அழுதுட்டு இருக்கிறாங்க. அதோட எபிசோட் முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.